எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல சமையல் அறையில எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்ச்ச தொந்தரவு. பாய்ச்ச பார்த்தீங்கன்னா, பகல் நேரத்தில இருக்கவே இருக்காது. இரவு நேரத்தில நம்ம லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி நீங்க லைட் போட்டிங்கன்னா, மேடை முழுக்க சின்ன சின்னதா அந்த பாய்ச்ச இருக்கும். அதோட எச்சங்கள் பார்த்தீங்கன்னா, கருப்பு கருப்பா இருக்கும். இது ரொம்ப சுலபமா நம்ம எப்படி பாய்ச்சியே வராம நம்ம கிச்சன் எப்படி சுத்தமா வச்சுக்கலாங்கிறத பார்க்க போறோம். பாத்ரூம்லயும் இந்த பூரான் மாரி விஷப்பூச்சிகள்லாம் இல்லாம இருக்க சிம்பிள் டிப்ஸ் எத ஃபாலோ பண்ணலாங்கிறதையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பொதுவாவே மாடுலர் கிச்சன்ல பாய்ச்ச வராம இருக்கிறதுக்கு எப்படி மெயின்டெயின் பண்ணலான்ற வீடியோ போட்டிருக்கேன். சிம்னி எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். பாத்ரூம்லாம் எப்போதுமே பளிச்சுன்னு இருக்கிற மாரி எப்படி சுத்தமா வச்சுக்கலாங்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த எல்லா வீடியோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். அதையும் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சமையலறையில பாய்ச்ச, கரப்பான்பூச்சி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய கிச்சன் காமிச்சுடுறேன். 80 ஸ்கொயர் ஃபீட் என்னோட கிச்சன். அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கேன். பொதுவாவே மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தாங்கன்னா, 80 ஸ்கொயர் ஃபீட் தான் கிச்சனே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. கேஸ் ஸ்டவ் பக்கத்திலேயே பாருங்க, அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு உண்டான சிங்க். கேஸ் ஸ்டவ் பக்கத்துல இருக்கிறதுனால, எப்போதுமே இந்த சிங்க்க ரொம்ப, ரொம்ப சுத்தமா வச்சிருப்பேன். ஏன்னா, நம்ம சமைச்ச பொருட்கள் அந்த மேடையிலேருந்து கீழ இறக்கிறப்ப, இந்த மாரி சிங்க் சுத்தமா இல்லன்னா, அதுலேருந்து நுண்கிருமிகள்லாம் அந்த சாப்பாட்ல தான் போகும். இப்ப இந்த சிங்க்குக்கு மேல நல்லா உங்களுக்கு ஸ்பேஷியஸா நெறைய சூரிய வெளிச்சத்தோட எனக்கு ஒரு ஜன்னல் இருக்கு. நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தேவையான அந்த சபீனா, டிஷ் வாஷர் எல்லாமே ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டு வச்சிருக்கேன். அப்பதான் நமக்கு அந்த ஜன்னல் மேடையெல்லாம் ஈஸியா கிளீன் பண்ணலாம். அப்பப்ப நம்ம மண்ணு வராம சுத்தம் பண்ணிக்கலாம். அந்த சிங்க் மேல இருக்க டைல்ஸும் பாருங்க, எவ்ளோ சுத்தமா இருக்கு பாருங்க. சிங்க் பக்கத்துல நம்ம பாத்திரம்லாம் கழுவி வைக்கிறதுக்கு ஒரு கூடை, சில்வர் கூடை வச்சிருக்கேன். அதுக்கு கீழ அந்த தண்ணி வடியிறது, அந்த கிரானைட்லலாம் உப்பு தண்ணியா படியாம இருக்க ஒரு பிளாஸ்டிக் டப்பு மேல வச்சிருக்கேன். ஒரு கிரைண்டர், குடிக்கிற தண்ணி 2 அடுக்குல பிடிச்சு வச்சிருக்கேன். கிரைண்டருக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சன் மாடுலர் கிச்சன் கிடையாது. சின்ன சின்ன ஷெல்ஃப் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கு. இந்த மாரி சில்வர் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கிறதுனால, இதிலேயே தட்டு, கரண்டி, டம்ளர், வடிகட்டல் அப்படின்னு எல்லாமே நம்ம டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். ஆரோ வாட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது முழுக்க இந்த சிங்க்குக்கு பக்கத்துல லெஃப்ட் சைடுல இருக்கு. அடுத்து ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டவ் பக்கத்துல நான் செக்கு எண்ணெய் தான் வாங்குவேன். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், காப்பித்தூள், அப்புறம் நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, நெய், எண்ணெய், உப்பு, அப்புறம் சின்ன சின்னதா நமக்கு சால்ட்டு, டேபிள் சால்ட்டு, மஞ்சப்பொடி, நம்ம சட்டுன்னு எடுக்கிற மாரி சின்ன சின்ன பொருட்களா ஸ்டாண்ட்ல வச்சிருக்கேன். ஸ்பூனு, கத்தி இதெல்லாமே பக்கத்துல வச்சிருக்கேன். அஞ்சரை பெட்டி வச்சிருக்கேன். லாஸ்ட்டா மிக்ஸி மிஷின் வச்சிருக்கேன். இப்ப அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, மளிகை சாமான் எல்லாம் வச்சுக்கிற மாரி ஒரு சின்ன ஷெல்ஃப் குடுத்துருக்காங்க. 2 அடுக்கா இருக்கு. அதில மேல 1 கிலோ அந்த மாரி பெரிய ஐட்டம் இருக்கிறது. கீழலாம் பார்த்தீங்கன்னா, மசாலா பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, சின்ன சின்ன டப்பால மிளகு, ஜீரகம், ஏலக்காய், கசகசா இதெல்லாம் வச்சிருக்கேன். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, கப்போர்டு. ஒரே ஒரு கப்போர்டு. அதுவும் அகலம் கம்மியா தான் குடுத்துருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா மேல் அடுக்குல சுவாமி ரூம் வைக்கிற மாரி குடுத்துருக்காங்க. நான் அத சுவாமி ரூமா வச்சுக்கல. சின்ன சின்னதா மெல்லிசா டப்பாவ நான் செலக்ட் பண்ணி ப்ரொவிஷன் வைக்கிறதுனால, நெறைய இருக்கிற இடத்துல நான் நெறையாவே மளிகை சாமான் வச்சுக்கிற மாரி எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். 2வது ஷெல்ஃப்ல பாருங்க, மளிகை சாமான் டப்பால போட்டப்புறம் மீதி இருக்கிற அந்த மளிகை பொருட்கள்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன். சல்லடை வச்சிருக்கேன். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரு, அரிசி மாவு, கடலை மாவு, அப்புறம் மிளகாய் இதெல்லாமே டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் கீழ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஷெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி போடுற குழவி, வெல்லம் இதெல்லாம் வச்சிருக்கேன். மாவு டப்பா இதெல்லாமே வச்சிருக்கேன். இவ்வளோ தான் இந்த ஷெல்ஃப்ல வைக்க முடியும். மீதி லாட்டா மளிகை சாமான்லாம் வேற ஒரு இடத்துல நான் வச்சிருக்கேன். இவ்வளோ தான் வைக்க முடியும். மேல பார்த்தீங்கன்னா, வத்தல்லாம் டப்பால போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்ல இருக்கிற இடத்த நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, தேங்காய்லாம் நிமித்தி வச்சிருப்பேன். ரொம்ப நாளைக்கு இந்த மாரி வைக்கிறப்ப தேங்காய் கெட்டு போகாம இருக்கும். கிச்சன் உள்ளேயே டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் அதையும் வச்சிருக்கேன் பாருங்க. சின்ன கிச்சன் ரூம்ல தேவைக்கு அதிகமில்லாத பொருட்கள ரொம்ப சேர்த்துக்காம, அது பாத்திரமா இருந்தாலும் சரி, இல்ல பிளாஸ்டிக் ஐட்டமா இருந்தாலும் சரி, நம்ம இந்த ஆன்லைன்லலாம் பார்த்தோனே வாங்கி வாங்கி வச்சுட்டோம்னா, சின்ன சமையல் ரூமா இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட பத்தாது. அப்புறம் உங்களுக்கு சமையல் ரூம் முழுக்க குப்பை மாரி இருக்கும். கேஸ் மேடைக்கு கீழ 2 சிலிண்டர் வச்சுக்கிற மாரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்ப சமையல் ரூம் வெளிய வர இடத்துல பார்த்தீங்கன்னா, நானு செவுத்துல பேப்பர் ஒட்டி வச்சிருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட்பின் அதுவும் மக்குற குப்பைய நம்ம போடுறப்ப,
வெளியே தெறிக்காமல் அந்த செவுரெலாம் வீணாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேப்பர் வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய கிச்சன். இப்போ அடுத்தது பாய்ச்ச வராமல் இருக்க என்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிங்க் உள்ள முழுக்க பாத்திரம் இருக்கிற மாரி காமிச்சிருக்கேன் இல்லையா? இப்போ இந்த பாத்திரம் முழுக்க தேய்ச்சதுக்கப்புறம், அந்த ஜிங்க் பார்த்தீங்கன்னா, நெறைய உங்களுக்கு அழுக்குகள் இருக்கும். பாருங்க கிச்சன் மேடைக்கு பக்கத்திலே எனக்கு கேஸ் ஸ்டவ் அப்படிங்கிறப்ப, சமைச்ச உடனே இந்த சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் கிச்சனுக்கு வெளிய ஒரு டீப்பா வச்சிருக்கேன். அதில கொண்டே வச்சுருவேன். இந்த மாரி நீங்க சின்ன கிச்சன் இருந்தா, தயவு பண்ணி அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கும், ஜிங்க்குக்கும் நடுவுல சமைச்ச பொருட்கள வைக்கவே வைக்காதீங்க. ஏன்னா, நெறைய நுண்கிருமிகள் வந்து உங்களுக்கு அந்த ஜிங்க் உள்ள கண்ணுக்கு தெரியாம இருக்கும். நமக்கு பார்த்தா கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு சூடா இருக்கிறப்ப அந்த சாப்பாட்டு பொருட்கள்ல போகாது. சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டு பொருட்கள்ல தான் நுண்கிருமிகள் முழுக்க போகும். முக்கியமா நீங்க பாய்ச்ச வராம இருக்கிறதுக்கு முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த ஜல்லடை போட்டு வச்சுக்கணும். ஃப்ளாட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா யாருக்குமே இந்த பாய்ச்ச வராது. இப்ப பாத்திரம் தேய்ச்சப்பறம் அந்த ஜிங்க் எப்படி கிளீன் பண்றேன் அப்படின்னா, ஹார்பிக்ல ரெட் கலர் இருக்கு பார்த்தீங்களா? இது ரொம்பவே யூஸ் ஆகுது. இது இருந்தாலே போதும். பாய்ச்ச கண்டிப்பா வராது. ஏன்னா, இது வந்து ஆக்சுவலா ஒரு ப்ளீச்சிங் பவுடர் மாரி. அந்த குளோரின் ஸ்மெல் இருக்கும். அந்த மாரி இருக்கிறப்ப இந்த ஜிங்க்கும் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுது. டைல்ஸ்லேருந்து எல்லாமே நான் தேய்ப்பேன். பைப்பு, டைல்ஸ்ல, அதுக்கப்புறம் அந்த சில்வர் ஜிங்கோ, நீங்க என்ன கிரானைட்டோ, கடப்பாக்கல் எதுவா இருந்தாலும் பரவால்ல. நீங்க இத தொடர்ந்து நீங்க இந்த ரெட் கலர் ஹார்பிக்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த குளோரின் ஸ்மெல்லுக்கே உங்களுக்கு எந்த ஒரு நுண்கிருமிகளாகட்டும், பாய்ச்சையாகட்டும் வராது. அது மட்டும் இல்லாம இந்த வடிகட்டலும் போடுறதுனால நமக்கு வெளியிலேருந்து உள்ள வராது. நம்ம என்னதான் சுத்தமா இந்த மாரி வச்சிருந்தா கூட, அடுத்த ஃப்ளாட்ஸ்ல இருக்கிறவங்க ஏன்னா கிச்சன் அந்த அவுட்லெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழ எத்தன மாடியா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒண்ணா கனெக்ட் ஆயி அவுட்லெட் குடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க சுத்தமா வச்சிருந்து, நீங்க உங்களுக்கு மேல் மாடியிலயோ, கீழ இருக்கிறவங்க கிச்சன சுத்தமா வச்சுக்கலன்னா, அங்கருந்து பாய்ச்ச உள்ள வந்துரும். அதுக்காக தான் இந்த வடிகட்டல் போடுறோம். இந்த மாரி வடிகட்டல் போட்டுட்டீங்கன்னா, வெளியிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பா அந்த பாய்ச்சைகள்லாம் உள்ள வரவே வராது. இப்ப பாருங்க ஹார்பிக் வச்சு நல்லா கிளீன் பண்ணியாச்சு. பளிச்சுன்னு இருக்கு. இப்ப இந்த மாரி இல்லாம உங்களுக்கு உப்பு தன்மை படிஞ்சிருந்ததுன்னா, நீங்க கொஞ்சம் பேக்கிங் சோடா, வினிகர்லாம் வச்சு நல்லா அப்ளை பண்ணி, அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க இந்த ஹார்பிக்க யூஸ் பண்ணாலே, கொஞ்சம் கூட உங்களுக்கு இந்த பாய்ச்ச வராது. இப்ப பாருங்க, அடிக்கடி இந்த வடிகட்டில நம்ம கிளீன் பண்ணணும். ஏன்னா, சாதம் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே இதில போய் செட் ஆயிட்டு தான் கீழ தண்ணி மட்டும் வடியும். முக்கியமா இந்த மாரி வடிகட்டில் போடுறப்ப, உள்ள இருக்கிற பாய்ச்சைக்கு நம்ம எந்த ஒரு சாப்பாடும் போட மாட்டோம். இப்ப நீங்க இந்த வடிகட்டில் இல்லாம போட்டீங்கன்னா, நீங்க கீழ போடுற அந்த சாதத்துலேருந்து எல்லாமே உள்ள சாப்பிட்டு, சாப்பிட்டு நெறைய இனப்பெருக்கம் பண்ணும். இந்த வடிகட்டல் இருக்கிறதுனால நம்ம சாப்பாட்டு பொருட்கள் எதுவுமே பைப் லைன்ல போகாம வெறும் தண்ணி மட்டும் தான் போகும். அதனால இந்த வடிகட்டிலையும் இந்த பிரஷ் வச்சு நல்லா கிளீன் பண்ணிக்கணும். அடுத்தது வாரத்துக்கு 1 நாளோ இல்ல 15 நாளைக்கு ஒரு தடவ ட்ரைன் கிளீனர் அப்படின்னு சொல்லி கடைகள்ல விக்கிது. அது சாஷே பாக்கெட்லயும் இருக்கும். இல்லன்னா லாட்டாவும் வாங்கிக்கலாம். இப்ப நான் சாஷே பாக்கெட்ல கொஞ்சமா எடுத்துண்டு, நான் ஒரு 1/2 பாக்கெட் அளவுக்கு அந்த சிங்க் உள்ள போட்டிருக்கேன். அந்த மருந்த போட்டப்புறம் கையால கொஞ்சம் தண்ணிய தெளிச்சு தெளிச்சு விடணும். நம்ம அப்படியே வெறுமனே அந்த பவுடர போட்டுட்டா கட்டியா போயிடும் உங்களுக்கு. ரொம்ப ஒரு நெடி இருக்கும். அதனால சட்டுன்னு நம்ம கிச்சன விட்டு வெளிய வந்துடணும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் அந்த ஃபுல்லா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிட்டு, அந்த பைப்லைன் உள்ள இருக்கிற அடப்பு முழுக்க வெளிய தள்ளும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பாருங்க, பைப்ல கொஞ்சம் தண்ணிய திறந்து விடுறேன் பாருங்க. நல்ல ஒரு அடப்பும் இருக்காது. ஸ்மெல் இருக்காது முக்கியமா. அதனால பாய்ச்சயும் இருக்காது. இந்த மாரி மருந்துகள் போடுறப்ப உங்களுக்கு பாய்ச்ச முழுக்க வெளிய போயிடும். இப்ப பாருங்க அந்த ஹோல்ஸ் எல்லாம் கிளீனா தெரியுது பாருங்களேன். நல்லா கிளீன் பண்ணியாச்சு. இப்ப நார்மலா ஜிங்க் நம்ம யூஸ் பண்ற இடத்துல எப்படி நம்ம சுத்தமா வச்சிருக்கணும், பாய்ச்ச வராம இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த ஜிங்க்குக்கு கீழ் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, முக்கியமா நெறைய பேர் இத கதவு போட்டிருப்பாங்க. இது எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு அவுட்லெட் வெளிய தெரியாத அளவுக்கு சீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி பண்ணிட்டா ஒரு பாய்ச்ச கூட வராது. மேலேயும் நம்ம வலை போட்டுட்டோம். இதையும் சீல் பண்ணிட்டாங்க. ஏதாவது அடப்புன்னா ஒரு சின்ன ஒரு மூடி போட்டிருக்காங்க. அது எடுத்தாலே உங்களுக்கு கிளீன் பண்ணிக்கலாம். இது இல்லாம நெறைய பேர் வந்துங்க ஜிங்க்குக்கும், அவுட்லெட்டுக்கும் நடுவுல ஒரு டியூப் மாரி போட்டிருப்பாங்க. அந்த மாரி இருந்தா தான் அந்த கேப் வழியா உங்களுக்கு பாய்ச்ச வந்துரும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஜிங்க்கு கீழ இந்த மாரி கவர் வச்சிருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, பாய்ச்ச அவ்ளோ முட்டை போட்டிருக்கும். அதனால இப்ப நான் எப்படி காமிக்கிறேனோ, இந்த அவுட்லெட் இது மாரி இல்ல அப்டின்னா, உங்க பிளம்பர கூப்பிட்டு உடனே இந்த மாரி அவுட்லெட் மாத்துனீங்கனாலே பாய்ச்ச வராது. கிச்சன் சிங்க் மேடையும் சரி, உள்ளேயும் சரி ரொம்ப கிளீனா வச்சுருங்க. ரொம்ப சிம்பிளா டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா,
அந்த கிச்சன் மேடைக்கு கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிலிண்டரை எப்போதுமே பக்கத்தில் வைக்காதீங்க. அது காலியாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் டிஸ்டன்ஸோட வைங்க. அதனால் நடுவில் நான் ஒரு வெங்காய கூடை, அரிசி டின் இதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸு சொல்கிறேன். பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பூரான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது முக்கியமாக இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்து நிறைய தோட்டம்லாம் இருந்தால் அந்த மாதிரி பூரான் வரும். ஃப்ளாட்ஸில் வர்றது கம்மி. இருந்தாலும் நான் அதுக்கு டிப்ஸு சொல்கிறேன். குளியலற தண்ணி அவுட்லெட் போகிற இடத்துல நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி விடலாம். அந்த மாதிரி இருந்தால் பூரான் போயிடும். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி சுடு தண்ணி வைக்க சௌகரியம் இல்லை அப்படின்னா இதே ரெட் ஹார்பிக்கை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த குளோரின் வாடைக்கே உங்களுக்கு பாத்ரூம் ஸ்மெல்லும் அடிக்காது. பூரான் மாதிரி எந்த ஒரு விஷப்பூச்சியுமே உங்களுக்கு செத்து போயிடும். வியூவர்ஸ் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக பாய்ச்ச வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே எளிமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ். இங்கே பாருங்கள்.